ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே அன்னைக்கு எடுத்தது தான். கரெக்டாக பங்குனி உத்திரம் இருந்துச்சு பாருங்க, அந்த டைமில் எடுத்த vlog தான். அன்னைக்கு எங்கள் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ கோயில் போகிறது அப்படின்னாலே சாரீ தானே, அதனால் ஒரு வெயிலுக்கு தகுந்த மாதிரி காட்டன் சாரீ தான், பியோர் காட்டன் சாரீ. அது வந்து ப்ளீட்ஸ் எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். இப்படி அயன் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரெக்டாக நிற்கும், அந்த ப்ளீட்ஸ் மாறவே மாறாது. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு vlogல என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ளவுஸ் கலெக்ஷன் காமிச்சிருப்பேன். அதில் இந்த ப்ளவுஸும் ஒன்று. இதை நான் வேர் பண்ணிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு நார்மலான சாரீ தான், சாரியோட ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு மேட்சிங்காக வேற ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான். கோயிலுக்கு போகும்போது பூ வைக்காமல் எப்படி, அதனால பூ வச்சாச்சு. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. லீவ் ஒரு 10 days இருந்துச்சு. 10 days முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ அந்த லீவ்லேயே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாங்கள் கோயில் போனதுக்கு முக்கியமாக வேற ஒரு ரீசன் இருந்தது. என்னன்னா, என்னோட அத்தை பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவள் அடிக்கடி நம்ம vlogsல வந்திருப்பா, அத்தையும் சரி அடிக்கடி vlogsல பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால பத்திரிக்கை வந்து வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருந்தோம். கரெக்டாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அத்தை ஆல்ரெடி பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் மினிட்ல வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு நான் வச்ச மாதிரி காமிச்சிட்டேன். அன்னைக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். அதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகங்க. எல்லா இடங்கள்லையும் இப்போ வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதுக்கு மரங்கள் இல்லாததான் மெயின் ரீசன் நினைக்கிறேன். அப்படியே மரங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குப்பை விழும், அதை யார் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மரம் வெட்டதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வர பின்விளைவுகள் பாருங்கள், வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் நம்மளால தாங்க முடியாது. அதனால மேக்ஸிமம் உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை நீங்கள் மரம் ஏதாவது வளர்க்குறீங்க, செடி ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குப்பை விழும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டாமல் இருந்தால் அந்த வெயில் தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சு பொங்கல், நம்ம வச்ச பொங்கல் இருந்துச்சு, அதோட பிரசாதம் பஞ்சாமிர்தம், இதையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் அதை சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால அப்படியே கப்புன்னு பசி அடங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட போனோம். சுத்தமாக எனக்கு பசியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோண்டு தான் சாப்பிட்டேன், ஆனால் அது அப்படியே பசி அடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். இனி எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால சரி வீட்லேயும் விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டாச்சு. காலையிலேருந்து அன்னைக்கு வீட்டில் பெருசாக சமையல் வேலைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் பாத்திரங்கள்லாம் எப்படி சேர்ந்ததுன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் முதல் நாள் பாத்திரமும் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்ததும் அந்த மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் டின்னர் வேலையெல்லாம் பார்க்கணும். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு தான். இந்த புட்டு வந்து முதல் நாள் நைட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி பெசரி வச்சுருந்தேன். பட் வேண்டாம், வேறு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால அது பெசரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே அந்த புட்டு மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரி ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு நான் இந்த இட்லி பாட்டு தான் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் முளைக்கட்டின பயிறு அதுவும் இருந்தது, அதையும் ஒரு பிளேட்டில் ஸ்டீம் பண்ணிக்கலான்ட்டு போட்டாச்சு. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து புட்டு, அப்புறம் பயிறு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் அப்பளம், இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு.
இந்த வெசல் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஒரு நியூ அடிஷன். இது வந்து இண்டஸ் வேலி பிராண்டு தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டீம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி, அப்புறம் வந்து நிறைய விதமாக மல்டி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பசங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா வெல்லம் இருக்கும் பாருங்க, அதை இடிச்சு போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். இனிப்பு போடாமல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் லஞ்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த புதுசாக வந்த வெசல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த கேசரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப்ளை குக்வேர் தான். ட்ரைப்ளை அப்படின்னாலே தெரியும், நல்ல கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதே சமயம் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இண்டக்ஷன் பாட்டம் தான். இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக ஏதாவது கிரேவி வைக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இட்லி குக் பாட் இது வந்து ஒரு மல்டி யூஸ் மாதிரி தானே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பிளேட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டும் ஹோல்ஸ் இல்லாத மாதிரி ஒரு பிளேட். அது வந்து தோக்லா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இட்லி பிளேட்டுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிட்டு இருக்கிற மாதிரி 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிறனால நம்ம துணி போட்டும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது. நான் வந்து இது சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு 5 லிட்டரில் குக்கர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து 3 லிட்டர் 2.5 லிட்டர் அந்த மாதிரி குக்கர் தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து இன்னர் லெட் குக்கர் தான். முன்னாடிலாம் அம்மா பாட்டி எல்லாம் இந்த இன்னர் லெட் குக்கர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ட்ரைப்ளை குக்வேர் தான். நல்ல ஹெவியாகவே இருக்குது. அண்ட் இண்டக்ஷன் பேஸ் தான். இண்டக்ஷன்லேயே நம்ம வச்சு குக் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலியில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, உட்டன் ஐட்டம்ஸ், அப்புறம் பிராஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர்ஸ் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஸ்க்ரீன்லேயும் ஒரு கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 12% அளவுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம பாலக் பன்னீர் பண்ணுவோம் பாருங்க, அதே மெத்தட் தான். பட் கீரையும் வேற, பன்னீரும் இல்லை. பன்னீருக்கு பதிலாக வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அது போட்டு பண்ணுறேன். இது கொஞ்சம் டோட்டலாக வேற மாதிரி ஒரு ரெசிபி தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெள்ளை கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் வந்து நல்லா இருந்தால் ஷேர் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே பண்ணிட்டு இருந்தேன். பட் சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். கீரை வந்து எந்த வகையான கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரைக்கீரை மாதிரி ஒரு கீரை, பட் அது அரைக்கீரை என்னன்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல. அரைக்கீரை அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் யூஸ்வலாக சாப்பிட்ற அரைக்கீரை மாதிரி இல்லாமல் டேஸ்ட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக நல்லா இருந்தது. அதாவது நம்ம குப்பைக்கீரையெல்லாம் சேர்த்து கடைவாங்க பாருங்க ஊரில், அந்த மாதிரி ஒரு கீரை டேஸ்ட் இருந்துச்சு இது. இதே ரெசிபி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ கொண்டக்கடலை வெந்துருச்சு, அது விசில் போட்டும். அந்த டைமுக்குள்ளே கீரையை வேக வச்சுக்கலாம். கீரையை நல்லா அலசிட்டு 1-2 இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி அதை வேக விட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிக்க போகிறோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருந்தேன், ரொம்ப தண்ணி விடலை. ஆல்ரெடி கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் வேக வச்சு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. இந்த கடலை வெந்திருக்கு பாருங்க, அதுலேருந்து கொஞ்சத்தை மிக்ஸி ஜாரில் அந்த கீரையோட சேர்த்து அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கீரை நீங்கள் வந்து கடைஞ்சிக்குவீங்க அப்படின்னா கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வெள்ளை கொண்டக்கடலை கொஞ்சம் வேற போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் அது ஒரு ஓட்டி எடுத்தேன் மிக்சியில். அது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் கிரேவியோட திக்னஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. இனி அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஜீரகம், சோம்பு, ஜீரகம் கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளி போட்டோம்னா சரியாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி இல்லை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டோம்னா சரியாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு
தேவையான மசாலா தூள்லாம் போட்டுக்க போகிறோம். இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அந்த கிரேவி வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல. இதெல்லாம் வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரை பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டதுக்கப்புறமா வேக வச்ச ஒயிட் சன்னா அதுவும் போட்டுட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம மிச்சம் இருக்கு இல்லையா, அரைக்கும்போது கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சோம். மிச்சம் இருக்கிற சன்னா எல்லாத்தையும் போட்டு ஒன்ஸ் நல்லா பாயிலாக விடலாம். இதை கிரேவி கொஞ்சம் திக்கானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூவிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் பாயில் ஆனதும் அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, புலாவ், அப்புறம் ஜீரா ரைஸ் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் கூட கேட்டிருக்காங்க, இந்த பூஜை ஐட்டம்ஸில் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கணும். அதில் டிடர்ஜென்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்விட் ஏதோ ஒன்று ஊற்றிட்டு அது கூடவே வந்து புளியும் போட்டு வச்சுருவேன். ஒரு 2 மணி நேரம் அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த புளி அப்புறம் கொஞ்சம் சோப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆயில் எதுவுமே இல்லாமல் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் பீட்டாம்பரி பவுடர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். இந்த பித்தளைக்கு அப்புறம் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு முதல்லலாம் இந்த பீட்டாம்பரி பவுடர் போடும்போது கை ரொம்ப அலர்ஜி ஆகிட்டே இருந்துச்சு. பட் இப்போது எனக்கு ஓகேவாயிடுச்சு. அதனால நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு கையில் தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஆனால் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும் இல்லையா, அவங்க வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள ஒருத்தவங்க ஒரு டிப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது வெள்ளி பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த டூத் பவுடர் இருக்கு இல்லையா, பல்பொடி, அது வச்சு க்ளீன் பண்ணாலும் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வெள்ளி பிளேட்டு அப்புறம் அந்த விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஆர்ஓ வாட்டர் இருக்கும் பாருங்கள், பியூரிஃபைடு வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபைனலாக ஒரு ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா அந்த கரைகள் இல்லாமல் இருக்கும். அதாவது திட்டா கரை எதுவும் படியாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா போதும், கொஞ்சம் நேரத்தில் காஞ்ச உடனே ஒரு மாதிரி புள்ளியாக கரைகள் படிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக விட்டு நல்லா கிளாத்தில் இதை தொடச்சி எடுத்து வச்சிடலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் நான் வீடியோவில் சொல்லும்போது கொஞ்சம் லாங்காக லென்த்தியாக தெரியுது. பட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்க்கு ஒரு அக்கா வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு. அந்த அக்கா சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான். அதுலேருந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஏதாச்சும், அதாவது பீட்டாம்பரி பவுடர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டெக்னிக் தெரியும்னா சொல்லுங்கள். ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கெமிக்கல் இல்லாமல் வாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ல நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.